ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்யா சௌமியம் யூடியூப் சேனல். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்போதான் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ புரியாது, ஏதாவது மிஸ்டேக் ஆகிடும். நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக முன்னாடியே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க நிறைய பேர். கல்யாண வீட்டு வாழைக்காய் கூட்டு தான் இது. கல்யாண வீட்டில் பந்திங்களில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டுன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் கூட்டு தான். ரொம்பவே டேஸ்டியானது. சைடிஷ் வந்து நல்லாவே இருக்கும். எல்லா விதமான சாப்பாட்டுக்குமே சைடிஷாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கக்கூடிய இந்த வாழைக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கூட்டு செய்யறதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க பருப்பு. இந்த பருப்புன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் போடக்கூடாது, கூட்டுன்றனால ஓரளவுக்கு மீடியமாக போகணும். நான் 2 வாழைக்காய்க்கு 1 கப் அளவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கழுவிட்டு தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு குக்கரில் ஒரு 2 விசில் விடலாம். இந்த பருப்பு ரொம்பவே குலைவாக வேகக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் முழுசாக இருக்கணும், வேகாமையும் இருக்கக்கூடாது. அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வாழைக்காயை கழுவிட்டு நான் வந்து 2 பக்கமும் முனையக்கு அறுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தோலை நல்லா சீவி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கத்தியை வச்சு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தோல் நல்லா பிச்சுக்கிட்டு வரும். அந்த மாதிரி எல்லா தோலையுமே பிச்சு எடுத்துடலாம், சீவி எடுத்துடலாம். அதுக்கு நடுவில் நம்மளுக்கு விசில் அடிச்சிச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே அது தம் போகட்டும். நம்ம அந்த இந்த வாழைக்காய்களை நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம பின்னாடி பகுதியை வந்து வெட்டி விட்டுடலாம். அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு மாதிரி கருமையாக இருக்கும், அதனால வந்து அதை வெட்டி போட்டுடலாம். இப்போ நீங்கள் இந்த காய் நறுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி பெருசாக கூட ரவுண்டாக கூட வெட்டிக்கலாம். இல்லை நான் இந்த மாதிரியும் வெட்டிக்கலாம், சின்ன குட்டி குட்டியாக பீஸாவும் வெட்டிக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை பார்த்துக்கோங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டால் தான் பிடிக்குன்றனால இந்த மாதிரி சின்ன சைஸில் வெட்டியிருக்கிறேன். வெட்டிட்டு நம்ம இதை தண்ணியில் தான் போட்டு வைக்கணும். அப்படியே நீங்கள் நறுக்கிட்டு எடுத்து தட்டில் வச்சிங்கன்னா நம்ம செய்யக்குள்ளேயுமே கருமையாக மாறிடும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து துவர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால கருமை நிறத்தை கொடுத்துரும். இந்த வாழைக்காய், வாழைத்தண்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதுங்கெல்லாம் எல்லாமே வந்து இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே வந்து தண்ணியில் போட்டு அரிஞ்ச உடனே தண்ணியில் போட்டு வச்சிடணும். இப்போ வந்து தம்மு போகலைன்னா இந்த மாதிரி எடுத்து பார்க்காம மொத்தமாக போன பின்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு முழுமையாக வெந்திருக்கும். நம்ம நினைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் நடுவில் எடுத்து விட்டு எடுத்தீங்கன்னா மொத்தமாக வெந்திருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா முழுசாக வெந்துருச்சு. கையில் நசுக்கி பார்த்தா வேகிற அளவுக்கு இருக்கு. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வெந்திருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பருப்புலேயே வந்து நான் அந்த வாழைக்காய்களை போட்டு வேக வைக்க போறேன். உங்களுக்கு இந்த மெத்தடு பிடிக்கல அப்படின்னாக்க, இல்லை பருப்பு ஒரு சில நேரத்தில் நல்லா வெந்துடும். ஒரு சில பருப்பு வந்து நம்ம ஒரு விசில் விட்டாலே நல்லா மைய குழஞ்சு வெந்துடும். அந்த மாதிரி பருப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக விசில் விட்டுட்டு இந்த வாழைக்காயை ஒரு கடாயில் போட்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வேக வைக்கலாம். அந்த மாதிரி செய்யலாம். நான் வந்து இந்த பருப்பு நல்லா முழுசாக இருக்கிறதுனால இதிலே வாழைக்காய் போட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப விட வேணாம், ஏன்னா வாழைக்காய் நல்லா வெந்துடும். அதுக்கு நடுவில் நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம வந்து தேங்காய் மட்டும்தான் இதோட டேஸ்ட்டுக்கு முழு காரணமே. அதனால வந்து ஒரு 2 பத்த தேங்காய் எடுத்திருக்கேன், 4-5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இவ்வளவு பச்சை மிளகாயான்னு பார்க்காதீங்க, இது வந்து காரமே கிடையாது. எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் சாப்பிட்றதுனால 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரமே எங்களுக்கு ஒத்துக்கறாது அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க 2 பச்சை மிளகாய் போடலாம், இல்லைன்னா 1 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் ஜீரகம் இருந்தால் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். நான் போட மறந்துட்டேன், அதனால வந்து ஜீரகமும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த கலவைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் திப்பியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் வலுவலுன்னு இருக்கக்கூடாது. நடுத்தரமா அந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் அரைச்சிருக்கணும். எல்லா பொருளுமே நல்லா அரைச்சிருக்கணும், ஆனால் வலுவலுன்னு அரைச்சிருக்காம இருக்கணும். இந்த மாதிரி கையில் திரிச்சு பார்த்தீங்கன்னா குறன்னு இருக்கணும். அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம இதுக்கு தாளிப்புன்னு பார்த்தோம்னா வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். மற்ற குழம்பு வகைகள் மாதிரி தக்காளி இதெல்லாம் நம்ம வந்து எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இந்த கூட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். சாம்பார் சாதம், தக்காளி சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு அவ்வளவு ஆப்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும்.
கல்யாண வீட்டுங்களில் பந்தியில் இந்த வாழைக்காய் கூட்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அவ்வளவு டேஸ்டான இந்த வாழைக்காய் கூட்டு நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லணும். யாருமே கமெண்ட் பண்ணி சொல்லவே மாட்டேன்றீங்க. இப்போ பார்த்தா தம் போயிருச்சு குக்கரில். இப்போ பாருங்க, இப்போ பருப்பு இப்போ கூட நல்லா முழுசாக தான் இருக்குது, குலையலை. இந்த மாதிரி முழுசாக இருந்தால் தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அந்த தேங்காய் விழுதையும் நம்ம போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் ஜீரகம் போட்டு கூட கொதிக்க வைக்கலாம். ரொம்பவே டேஸ்ட். ஜீரகம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட்டில் எந்த கூட்டாக இருந்தாலுமே நீங்கள் ஜீரகம் சேர்த்து தேங்காயோடு அரைச்சாலும் சரி, சேர்த்து தாளிச்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் விழுத ஊற்றிட்டோம். ஒரே ஒரு கொதி மட்டும் போகட்டும். இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு மட்டும் ஒரு கொதி வேகட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி தான் ஊற்றும். எந்த ஒரு தேங்காயுமே, எந்த குழம்புக்கு தேங்காய் அரைச்சுக்கிற குழம்பா எந்த குழம்பா இருந்தாலுமே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லேசாக கொதிச்ச உடனே நம்ம இறக்கிடணும். இப்போ ஒரு கொதி கொதிச்சிச்சு. இதை சிம்மில் வச்சுட்டு இதுக்கு தாளிப்பு கொஞ்சம் முக்கியம். தாளிப்பு தான் டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இப்போ தாளிப்புக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம முன்னாடியே பெருங்காயத்தூள் வேகும் போதே போட்டாச்சு, அதனால இப்போ போடணுன்ற அவசியம் இல்லை. ஒரு அரை ஸ்பூன் போட்டேன் நான். இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம். வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா எண்ணெய் காஞ்ச பின்னாடி கடுகு போட்டு நல்லா வெடிச்ச பின்னாடி தான் நம்ம வெங்காயம் அதெல்லாம் போடணும். நல்லா வெடிச்சிருச்சு. இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஜீரகம் இருந்தால் கூட ஜீரகம் போட்டு தாளிச்சிங்கன்னா வாசனையாக இருக்கும். ரொம்பவே நல்லது. ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ இதில் 4-5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு காரம் ஒத்துக்கிறாது அப்படின்னீங்கன்னா 2 மிளகா கூட சேர்த்துக்கலாம். இதில் காரம் அவ்வளவா இருக்காது. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே ரெடியான கூட்டை தூக்கி ஊற்றிட்டுனா சூப்பரான கல்யாண வீட்டு வாழைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா விதமான சாப்பாட்டுக்குமே சைடிஷாக சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.